ஒரு இந்திய கேப்டனா வந்து பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் ஸ்கோர பதிவு பண்ணியிருக்காரு சுமன் கில்ன்னு சொல்லலாம். வேற லெவல் ஆட்டம், வெறித்தனமான ஆட்டம். என்ன விஷயம் என்னன்றத இந்த வீடியோல ஃபுல்லா சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ செகண்ட் டேல வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, ஜடேஜாவும், கில்லும் வந்து அப்படியே கன்டின்யூ பண்ணி ஆடிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ ஆண்டர்ஸ்ல இந்த கில் வந்து பார்த்தீங்கன்னா, படிப்படியா 4களும் 6களும் அடித்து அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ். அந்த பக்கம் ஜடேஜா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 137 பாலுக்கு மனுஷன் 89 ரன் 10 4 ஒரு 6 அப்படின்ற மாதிரி வெளுத்து வாங்கிட்டு இருந்தாருன்னே சொல்லலாம். ஸோ ஜடேஜா அவுட் ஆக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை பட்டத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார் கில்லுக்குன்னே சொல்லலாம். அந்த சப்போர்ட் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா கில்லு 200 தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வெறித்தனமா ஆடினாரு. 250 அடிச்சாருன்னே சொல்லலாம். அப்படியே வாங்க 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 பிரெயின் லாரா ரெக்கார்டை முறியடிச்சு அப்படியே வந்து ஒரு 404 அப்படின்ற அடிச்சு டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 269க்கு வந்து பார்த்தீங்கன்னா கில்லு அவுட் ஆயிட்டாரு. அது திஸ் இஸ் அன் ஹையஸ்ட் ஸ்கோர் எவர் இந்தியன் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்றது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கில். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பதவி ஏற்ற 2வது மேட்ச்ல இப்படி ஒரு ரெக்கார்டை பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் ஐயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் விக்கெட் போனதான் வந்து பார்த்தீங்கன்னா இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தரம் அவுட். அதுக்கப்புறம் ஆகாஷ்தீப் என்ன ஆட போறாங்க, 6 ரன் அடிச்சாங்க. சிராஜ் ஒரு 8 ரன், பிரசித் ஒரு 5 ரன். ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா 10 விக்கெட் இழப்புக்கு 587 ரன் இந்தியா அடிச்சாங்க. வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ், சூப்பர்வான ஒரு பொசிஷன்ல இருந்தாங்கன்னே சொல்லலாம். இதை அப்படியே மெயின்டைன் பண்ணி போலிங்ல செமையா காமிச்சாங்க. இந்த மேட்ச் நம்ம கையிலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா பென் டுக்கேட்டி ஆகாஷ் தீப் பால்ல அவுட். என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவளி பாப்போம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா விக்கெட் எடுத்தோம்ல நாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பாலே வந்து பார்த்தீங்கன்னா அவளி பாப் விக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீப் எடுக்கிறாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செம த்ரில்லிங்கா போச்சு மேட்ச்னு சொல்லலாம். ஓப்பனிங் கேர்லியும் வந்து பார்த்தீங்கன்னா 19 ரன்ல சிராஜ் காலி பண்ண வந்து பார்த்தீங்கன்னா தத்தளித்து கொண்டது இங்கிலாந்துனே சொல்லலாம் 3 விக்கெட்ல இருந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோ ரூட்டும் ஹாரி ப்ரூக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சு ஆடிட்டு வராங்க. ஸோ ஓவராலா நேத்து டே முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 77 ரன்னுக்கு 3 விக்கெட். ஸோ வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டஃப் ஃபைட் கொடுத்து இந்த விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்தாங்கன்னா டெஃபினட்டா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஜெயிக்க எல்லா வாய்ப்பும் இருக்கு. நான் சொன்னேன் 500+ அடிச்சா கண்டிப்பா இந்தியா வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தினமலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பாய், நன்றி, வணக்கம்.